மேம் உங்களுக்கு ஆக்ஸி பிளஸ் எப்படி தெரியும் ஃபர்ஸ்ட்? எனக்கு ஆக்சி பிளஸ் வந்து என்னோட ஃப்ரெண்டு மூலியமா ஒருத்தங்க தெரியும் மேம். ஆக்சுவலா நான் வந்து சிபி சார் மீட் பண்ணணும்னு சொல்லி தான் வந்தேன். எனக்கு இந்த ஷோல்டர் பெயின் கிட்டத்தட்ட ஒரு 4 இயர்ஸா ரொம்ப நிறைய டாக்டர்ஸ் கிட்ட பார்த்துட்டேன். எதுவுமே எனக்கு வந்து சரியாகல. ஆர்த்தோ, ஹோமியோபதி டேப்லெட்ஸ், ஆயுர்வேதிக் டேப்லெட்ஸ் எதுவுமே சரியாகல. இது எனக்கு செகண்ட் சிட்டிங் தான். நல்லா என்னால ஃபீல் பண்ண முடியுது. ஈவன் தோ ஐ எம் நாட் டேக்கிங் so much of tablets also, but still I can feel the relaxation of my hand. என்னால குக்கிங்கே பண்ண முடியாது, சாதாரண டே டு டே ஆக்டிவிட்டிஸ் கூட பண்ண முடியாது. பட் இப்போ வந்து எனக்கு அது கொஞ்சம் ரெடியூஸ் ஆயிருக்கு செகண்ட் சிட்டிங்ல. டே பை டே இன்னும் எனக்கு 5 சிட்டிங் இருக்கு. அது முடிஞ்ச பிறகு எனக்கு கம்ப்ளீட்டா சரியாயிடும். இன்னொன்னு என்னன்னா, இங்க வந்தாலே ஃபுல் அண்ட் ஃபுல் பாசிட்டிவிட்டி. என்ன கூஸ் பம்ப்ஸ் பாருங்க சொல்லும் போதே. ரியலாவே நீங்க உள்ள வந்தீங்கன்னா பாசிட்டிவிட்டி. பக்கத்துல நின்னா போதும், திவ்யா மேம் பிரியா மேம் பக்கத்துல நின்னா போதும், அந்த பாசிட்டிவ்னஸ் எப்படிதான் கிடைக்குதுன்னு தெரியாது. அதுதான் முதல் பேஷண்ட்க்கு ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். அது நம்மளுக்கு சரியாகுதோ இல்லையோ, அந்த வார்த்தைங்க, அந்த பாசிட்டிவ்னஸ் அது ரொம்ப நிறையவே காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் சலிக்காம எல்லாருக்குமே மேம் வந்து அந்த வேர்ட்ஸை சொல்லி என்கரேஜ் பண்ணி, பாவம் அவங்க கூட சாப்பிடாம இன்னைக்கு இன்னும் உட்கார்ந்துருக்காங்க. ரொம்ப தேங்க்ஸ் மேம். நான் வந்து தேங்க்ஸ் எல்லாம் இட்ஸ் லைக் ஃபேமிலி கனெக்ட். ஏன் சொல்றேன்னா, இவங்க வந்து ஃபர்ஸ்ட் அப்பாயின்மெண்ட் ஸ்டோரி பத்தி நீங்க கதை பத்தி சொல்லவே இல்லையா? அப்பாயின்மெண்ட் சிபி டாக்டர். ஆமா, ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. சிபி டாக்டர் பார்க்கவே முடியல. சரி திவ்யா மேம் பார்த்துட்டு போலாம், அட்லீஸ்ட் வெல்னஸ் ஆகுது. பிரியா டாக்டர் பிரியா மேம் பார்த்துட்டு போலாம் சொல்லிட்டு மேல வந்தேன். அப்போ வந்து ரொம்ப 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 எனக்கு பர்சனலா ரொம்ப கனெக்ஷன். எனக்கு மாத்திரம் கிடையாது, நீங்க போயிட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால எல்லாருக்குமே அவங்க கொடுக்குற அந்த பாசிட்டிவ்னஸ், அந்த எனர்ஜி தான் எனக்குமே கொடுத்தாங்க. அந்த பர்சனல் கனெக்ட் ஆயிடும். டாக்டர்ஸ் எல்லாம் வெளியில தான் அப்பாயின்மெண்ட், அவங்க போறது கூட இப்படி கூட பார்க்க மாட்டாங்க, அப்படிலாம் கிடையாது. மேம் வந்து ரொம்ப 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 டவுன் டுவர்ட்ஸ் இட். அந்த அவங்க பை நேச்சராவே அப்படிதான் இருக்காங்க. அதெல்லாம் உண்மை. அதெல்லாம் தட்ஸ் மை டியூட்டி. இப்போ நீங்க வந்து ஒரு நம்பிக்கையில வரீங்க, அதுக்கப்புறம் உங்க நேம் மென்ஷன் பண்ணியே கிட்டத்தட்ட ஒரு 10-15 கிளைண்ட்ஸ் நீங்க அனுப்பிச்சிட்டீங்க. ஆமா, அவங்க எல்லாத்துக்குமே இப்ப பிரவீனா மேம் சொல்லி ஒரு நெகட்டிவிட்டி வந்துடக்கூடாது, அப்பாயின்மெண்ட்ல இருந்து அவங்க ட்ரீட்மெண்ட்ல இருந்து அவங்க ரிசல்ட்ஸ் வரையும் அதுவும் நீங்க ஷேர் பண்ணலாம். ஏன்னா உங்க ரெஃபரன்ஸ்ல ஒருத்த வந்து அவரோட எஃபெக்ட் கூட. ஆமா, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே இங்க வந்து மீட் பண்ணிருக்காங்க. அவங்களுக்குமே 100% ரிசல்ட். இது எப்படின்னா, நம்ம டேப்லெட்ஸ் எடுத்து நம்ம வந்து அந்த மாதிரி எதுவுமே பண்ண வேண்டாம். நம்மளோட இன்னர் பார்ட்ஸை வந்து கிளென்ஸ் பண்றது, வேற எதுவுமே இதுல வந்து உங்களுக்கு கிடையாது. ஜங்க் ஃபுட் எல்லாம் சாப்பிட்டுட்டு வயிறெல்லாம் இவ்வளோ பெருசா இருக்கும் நம்மளுக்கு, அதெல்லாம் நீங்க ஃபீல் பண்ணவே வேண்டாம். நீங்க இங்க வந்தீங்கன்னா மேம் அழகா கிளியர் பண்ணி கொடுத்துருவாங்க. உமன்ஸ் கண்டிப்பா வர வேண்டிய இடம். இன்னொன்று என்னன்னா, நீங்க இவங்க கிட்ட டைரக்டா வந்து நீங்க பேசினாலே உங்களுக்கே அது வந்து நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. என்ன மாதிரி நீங்களா இன்டென்ஷனா வந்து இந்த மாதிரி ஒரு 4 பேருக்கு தெரியட்டும்னு சொல்லுவீங்க நீங்களே. பிகாஸ் இது நம்மளுக்குள்ள எல்லாருமே ஹெல்ப் பண்ணிக்கிறது இந்த சொசைட்டில. தெரியாத விஷயத்த நம்ம சொல்றோம், மற்றபடி இதுல ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. நல்லதுன்னா நம்ம போய் நிறைய பணம் போட்டு நிறைய டேப்லெட்ஸ் எடுத்து, உண்மையாவே நான்லாம் டேப்லெட்ஸ் ஒரு 3 days எடுப்பேன். என்னால் அது பெயின் தாங்க முடியாது, கொஞ்சம் கூட ரெடியூஸ் ஆகாது. அந்த டேப்லெட்ஸ்லாம் நான் தூக்கி தான் போடுவேன். அந்த மணியோட வேல்யூவும் அது இதெல்லாம் இங்கே வந்தாதான் நம்மளுக்கு தெரியுது. ஒரு டேப்லெட்ஸ் கூட சரி கொடுத்தது கிடையாது. ஸ்டில் கொடுத்தாலுமே வந்து அது எல்லா விட்டமின் டேப்லெட்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். நாட் ஃபார் லாங் டைம், ஃபார் ஷார்ட் டைம் ஒன்லி கொடுப்பாங்க. அதுவுமே நான் இது வரைக்கும் எதுவுமே தூக்கி போட்டதே கிடையாது. சில டேப்லெட்ஸ்ல பார்த்தா இவ்வளோ போட வேண்டியது இருக்கா, 1 மாசம் 3 மாசம் இப்படின்னு நிறைய ஹாஸ்பிட்டல் போய் நான் அதெல்லாம் பார்த்துருக்கேன். இங்க நீங்க எல்லாருமே வந்து நீங்க வெல்னஸ் செக் பண்ணிக்கோங்க, உங்க உடம்ப செக் பண்ணுங்க. இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொலிட்டீஷியன், அவங்க வந்து அடிக்கடி டிராவல் பண்ணுவாங்க. ஆனாலும் அவங்க வந்து வெல்னஸ் சூஸ் பண்ண ரீசன் என்னன்னா, நம்ம ஹெல்தியா இருந்தாதான் நம்ம ஃபேமிலி ஹெல்தியா இருக்கும். அண்ட் மோரோவர் ஆக்சி பிளஸ் வந்ததுக்கு அப்புறம் அவங்க சேஞ்சஸ் பாத்தீங்கன்னா, அவங்க அப்படி ஹீரோயின் மாதிரி ஆயிட்டாங்க. எல்லாமே பிரியா மேம் மனசுல நினைச்சுதான். ஜங்க் ஃபுட்ல சாப்பிடணும்னா ரொம்ப யோசிச்சு, உண்மையாவே என்னோட வயிறெல்லாம் ரொம்ப பெருசா இருக்கும். இங்க வந்துதான் எனக்கு அது எல்லாமே டீடாக்ஸ் ஆனது.
அது எல்லாமே இருக்குன்னு ஒரே டைம்ல எடுத்துக்கோங்க அந்த மாதிரி எல்லாம் சொல்ல மாட்டாங்க. நம்மளுக்கு என்ன வேணுமோ அதுபடியே தான் நீங்க எடுங்க, அது மூலியமாவே போலாம், கண்டிப்பா கியூர் ஆயிடும் அப்படின்னு தான் நம்மளுக்கு என்கரேஜ் பண்றாங்க. வேற எதுவுமே இங்க பெருசா கிடையாது. நான் சொல்ல வேண்டியதெல்லாம் இவங்களே சொல்லிட்டாங்க. நான் ஃபைனலா எல்லார்ட்டையும் கேக்குறதா, ஆக்சி பிளஸ்னா ஒரு வேர்ட்ல சொன்னா நீங்க என்ன சொல்வீங்க? ஒரு வார்த்தையில சொல்லணும். அதான் சொல்லுவாங்கல்ல, காட் வந்து மனுஷங்க மூலியமா தான் தெரியுவாங்கன்னு சொல்லி. உண்மையாவே சொல்றேன். ஏன்னா பிடிக்கலன்னா நான்லாம் வந்து ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா தான் சொல்லியிருக்கேன் எல்லா இடத்துலயுமே. இது சரியில்லை, இது சரியில்லைன்னா எல்லா இடத்துலையுமே அப்படிதான் சொல்லியிருக்கேன். பட் இங்க வந்து நம்ம சொசைட்டிக்கு நல்லது, நல்ல விஷயங்க 2 பேருமே, டாக்டர் சார், சிபி சாரும் பிரியா மேமும் கொண்டு வராங்க. அது எல்லாருமே எடுத்து அது நீங்க ஏத்துக்கணும்னு சொல்லி தான் என்னோட கன்சர்ன், ஸ்மால் ரெக்வெஸ்ட், வேற ஒன்றும் கிடையாது. நீங்க டைரக்டா வந்து பார்த்து நீங்க ஃபீல் பண்ணுவீங்க, அது பாருங்க ஃபர்ஸ்ட். அப்படிங்களா? நான் சொல்ல வேண்டியது எல்லாமே இவங்களே சொல்லிட்டாங்க. ஷி சச் a கைண்ட் ஆஃப் ஃபீமேல். என்னன்னா நான் சொல்றது எதுவுமே மிஸ் பண்ண மாட்டாங்க. பிளஸ் பாத்தீங்கன்னா அடிக்கடி கூட அவங்க வர மாட்டாங்க. அவங்க நேட்டிவ் வந்து ரொம்ப தூரம், சென்னையில இருந்து அவுட்டர்ல இருக்கறனால அடிக்கடி அவங்களால வர முடியாது. வரும்போது இதுக்கெல்லாம் பெஸ்டா நம்ம கொடுத்துடணும். ஏன்னா ஃபீமேல்ஸ் வந்து நம்ம வந்து அப்புறம் பாத்துக்கலாம் இருக்கிறது வந்து பண்ணவே கூடாது. நம்ம ஹெல்த்தை நம்ம பாத்துக்கலன்னா nobody will take care of our health. இதுதான் வந்து டேக் ஹோம் மெசேஜ் அட் திஸ் பாயிண்ட். ஒர்க்கிங் ஃபீமேல்ஸ், குறிப்பா சோஷியலி மோர் எக்ஸ்போஸ்ட் ஃபீமேல்ஸ் கண்டிப்பா நம்ம ஹெல்த்தை பாத்துக்கணும். நம்ம ஹெல்தியா இருந்தா நம்ம ஃபேமிலி ஹெல்தியா இருக்கும். அதுதான் வந்து மெயின் விஷயம். தேங்க்யூ so much. Thank you.